ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழி அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு இட்லி பொடி தாங்க. இட்லி பொடி பல விதமாக செஞ்சு சாப்பிடலாம். ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிடும் பொழுது போர் அடிக்கும், பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அந்த வகையில் சுவையான அதே சமயத்தில் நல்ல கமகமான வாசனையில் இருக்கக்கூடிய ஒரு இட்லி பொடி தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இந்த இட்லி பொடி செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு அதில் 100 கிராம் அளவுள்ள உளுந்தம்பருப்பு சேர்க்கிறேன். நான் இன்னைக்கு வெள்ளை உளுந்தம்பருப்பு தான் சேர்க்கிறேன். நீங்கள் தோலோடு இருக்கக்கூடிய கருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்து செஞ்சிங்கன்னா சுவையும் அதிகமாக இருக்கும், சத்தும் அதிகங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் உளுந்து நல்ல வாசனை வர வரைக்கும், அதே சமயத்தில் உளுந்தோட கலர் லைட்டாக கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. காரம் பொறுத்த வரைக்கும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிற மிளகாயோட அளவை விட கூடுதலாவோ இல்லை குறைவாவோ சேர்த்துக்கலாம். ஆனால் பருப்பு 100 கிராம் அளவு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதே போல் நம்ம வறுத்துட்ருக்கோம். கைவிடாமல் வறுக்கும்பொழுது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நமக்கு செவந்து வருது பாருங்க. இப்போ இந்த உளுந்து எடுத்து தனியாக வச்சிருங்க. இதே கடாயில் உளுந்து 100 கிராம் எடுத்தோம் இல்லைங்களா, அதே 100 கிராம் அளவுள்ள கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். 2 பருப்பும் சமமான அளவு தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சில சமயம் சிலர் சொல்லுவாங்க கடலை பருப்பு எங்கள் உடம்புக்கு ஆகாது அப்படின்னு. அப்படி இருக்கிறவங்க கடலை பருப்போட அளவை குறைவாக சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பை அதே போல் வறுத்து எடுத்து தனியாக வச்சாச்சு. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தனியா விதைகள் சேர்த்தாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சீரகம் இதில் சேர்த்துட்டேன். இது ரெண்டுமே சீக்கிரமாகவே வறுபட்டுடும், அதனால சேர்த்துட்டு கடாயில் இருக்க அந்த சூட்லேயும் வறுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக கடாய் சூடு ஏறின பிறகு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், வறுத்து எடுத்துக்கோங்க. சீரகம் பட்டுன்னு வெடிக்கும், அந்த சமயத்தில் அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. காரத்துக்கு நான் இன்னைக்கு குண்டு மிளகாய் தான் சேர்க்கிறேன். இது புது மிளகாய் தான், 15 மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த அளவு காரம் நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னா குறைவாக சேர்த்துக்கோங்க. அதே போல் சில மிளகாய் நல்லா காரமாக இருக்கும், சில மிளகாய் காரம் குறைவாக இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே தனியாக எடுத்து ஆற வச்சிருங்க. மிளகாயும் கலர் மாறக்கூடாது, அந்த முறுமுறுப்பு தன்மை வர வரைக்கும் நீங்கள் கலந்து விட்டுட்டு இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு தான் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கணும். சூட்டோடவே சேர்த்து அரைச்சிடாதீங்க. அப்படி அரைக்கும் பொழுது மிக்சி ஜாரில் இருக்க அந்த மூடி ஓப்பன் ஆகி வெளியெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதில் இருக்க மிளகாயை மட்டும் ஃபர்ஸ்ட் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதனோடையே 1/4 டீஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூள் சேர்க்கிறேன். இது ஏற்கனவே பெருங்காயத்தை பொரிச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுதான். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கும் குறைவான அளவு தூளுப்பு சேர்த்து இது போல் பொடிச்ச பிறகு நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க பருப்பையும் இதில் சேர்த்து இது போல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது போல் கொரகொரப்பான பக்குவம் பிடிக்கும்னா கொரகொரப்பாகவே வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு நைஸாக இருக்கணும் பவுடர்னு நினச்சிங்கன்னா நல்லா நைஸாக நீங்கள் பொடிச்சு வச்சுக்கலாம். இது போல் செஞ்சு எடுத்துட்டு இதனோட கம வாசனைக்காக ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது நீங்கள் எப்போ தேவைப்படுதோ அந்த சமயத்துக்கு சேர்த்து செஞ்சுக்கலாம். இது போல் பச்சையாக பூண்டு பல்லு 3 சேர்த்து இதனோட ஒரு சுற்றி எடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பச்சையாகவே நீங்கள் பூண்டு பல்லு இந்த பொடியில் சேர்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, நமுத்து போயிடும். தேவைக்கு அந்த சமயத்துக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் பூண்டை சேர்த்துட்டு அதே போல் தோலோடு சேருங்க. அப்போ தான் இதனோட சுவையும் மனமும் ரொம்ப நல்லா இருக்கும். சேர்த்து அரைச்சிட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் இதில் விட்டு கலந்து எடுத்து சூடான இட்லியோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன், சும்மா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. இட்லிக்கு மட்டும் இல்லாமல் ஊத்தப்பம், அது போல் சாஃப்டாக செய்யக்கூடிய தோசை வகைகள் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். மொறுமொறு தோசையோடு உங்களுக்கு பிடிச்சதுனால சாப்பிடுங்க. ஆனால் மெத்துன்னு இருக்கக்கூடிய தோசை வகைகளோடையும் இட்லியோடையும் செம்ம சூப்பராக இருக்குங்க இந்த இட்லி பருப்பு பொடி. இந்த ரெசிபியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.